வணக்கம். மே மாதம் 23 2026 காலையில் 6:30 மணி ஆகுது. ஸோ லாஸ்ட்டு 50 நாள் வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்திருந்தேன். அந்த சேலஞ்சோட விளைவாக 70 kg வெயிட் வரணும்னு சொல்லிட்டு, பட் அதில் வந்து தோத்தாச்சு. பட்டு சக்ஸஸ்ஃபுல் ஃபெயிலியர் தான் சொல்லணும். நான் 85லேருந்து 70 வரணும்னு நினச்சேன். ஆனால் 76.5 அப்ராக்சிமேட்டாக 77 வந்திருந்தேன். கிட்டத்தட்ட 8லேருந்து 8.5 கிலோ வந்து மைனஸ் ஆகிருக்கு. அது இல்லாமல் இந்த டைம் ஃப்ரேமில் யோகாஸாக இருக்கட்டும், என்னோடய பர்சனல் டெவலப்மெண்ட், அது இல்லாமல் என்னோடய ஓன் கம்பெனி எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னையிலேருந்து மே 23லேருந்து நெக்ஸ்ட்டு ஜூன் 23 வரைக்கும் அடுத்த செட் ஆஃப் சேலஞ்ச் வந்து எடுக்கிறேன். இதன் மூலியமாக கண்டிப்பாக வந்து 100% என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ் அப்படின்னாலே வெயிட் தான் இல்லையா? தேவையில்லாத கொழுப்பு, தேவையில்லாத விஷயங்கள் உடம்புலேருந்து வெளில இருக்கணும் இல்லையா? 100% 68 kg ஜூன் 23 நான் இருக்கும்போது அது வந்து நான் வருவேன். ஸோ அதுக்கான ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் வீடியோ போட முடியுமான்னு தெரியல. மேபி வரலாம், வராமலும் போகலாம். ஏன்னா வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். தேவையில்லாமல் ரீல்ஸை நோண்டிட்டு அதிலே வந்து மொத்த எதுவுமே போகிற மாதிரி இருக்குது. ரீல்ஸ்னால் யூடியூப் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி அது பார்க்கணுன்னு இல்லை, அப்படியே நம்ம வேறு எதாவது பண்ணிகிட்டு இருக்கோம், அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போயிடுது. எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து வெளில வரதுக்கான ப்ராசஸும் வந்து பண்ண போகிறோம். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்போதுமே ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா, இன்றைக்கி வந்து என்னோடய மாஸ்டர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது, எப்போதுமே ஒரு விஷயத்தை கற்றுக்கணுன்னா யார் பசியோடு இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டோன்னா அந்த என்ன நம்ம கற்றுக்கணும்னு நினைக்குமோ அதை ஃபாஸ்ட்டாக கற்றுக்கலாம். ஏன்னா நம்ம என்ன பார்ப்போம்னா, இவங்களுக்கு அனுபவம் இருக்கா, இவங்க இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து அவங்கள்ட்டேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். ஓகே, இவங்க அதுக்கு முன்னாடி என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த டைமில் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த டைமில் அவங்க எந்த நிலையில் இருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மனுஷனோட உடம்பும் சரி, மனசும் சரி, எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ மாறிக்கிட்டே, ஏன்னா நம்ம வந்து நினச்சிட்டு இருப்போம் ஒரே மனுஷன் தான், ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது நேற்று இவன் தப்பு பண்ணதுனால இன்றைக்கும் தப்பு பண்ணிட்டு தான் இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம மனசை நம்ம நம்ப வைக்கும். நேற்று அவன் நல்லவனாக இருந்ததுனால இன்றைக்கும் நல்லவனாக இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம மனசை நம்ம நம்ப வைக்கும். ஆனால் அது உண்மை கிடையாது. நேற்று இருந்தது வேறு, இன்றைக்கி இருந்தது வேறு. ஏன்னா நம்மளோட உடம்புல இருக்க எல்லா பொருளுமே மினிமம் ஒரு 2.5 வருஷத்துக்குள்ளே உடம்புல இருக்க ஒவ்வொரு உறுப்புமே தன்னைத்தானே புதுப்பிச்சு புதுசாக மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் அந்த மனுஷனும், பேர் தான் ஒன்றே தவிர அவர் வேறு மாதிரி மாறிட்டே இருப்பார். அப்போ யாருக்கிட்டேருந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்றதை பார்க்குறது முக்கியம். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா, அவர் இப்போ எந்த நிலையில் இருக்கார். மேபி இதுக்கு முன்னாடி பெருசாக பண்ணாமல் கூட இருக்கலாம். ஆனால் இப்போது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஃபோக்கஸாகவும், ரொம்ப பசியிலையும் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் இருக்காருன்னா அந்த நபர் தான் நீங்கள் சூஸ் பண்ணி அவரோட தான் நீங்கள் வேலை பார்க்கணும். அதனால் ஒரு நபர் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வச்சு அவங்கள்ட்ட பழகாமல், அவங்க சொல்கிறத கேட்காம, இப்போ அவங்க எந்த நிலையில் இருக்காங்க, இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃப்ரெஷ்ஷாக பார்க்க கற்றுக்கிட்டோம்னா நம்ம எங்கே போய் சேரணும்னு நினைக்கிறோமோ அதை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து என்னோடய மாஸ்டர்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அது யார், என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதுலாம் ரிவீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஓப்பனாக சொல்லும்போது எந்த அளவுக்கு ரீச் ஆகும் தெரியல. இன்றைக்கி நான் சொன்னதே ஒரு என்னோடய லைஃப்பில் நான் ரொம்ப பெருசாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். பட் இதுவும் இந்த டைமில் ரீச் ஆகுமான்னு தெரில. ஆனால் ஒன்ஸ் வந்து ஃப்யூச்சரில் மேபி நான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம், இப்போவே என் மனசுக்குள்ளே நான் ஃபேமஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ உலகத்துக்கு ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோஸ்லாம் திரும்ப பார்க்கும்போது இப்போல்லாம் சொல்லியிருக்காரு போல் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து எப்படி எப்போதுமே வந்து ஒருத்தர் போனதுக்கப்புறம் தான் அவரை பற்றின அருமெல்லாம் புரிஞ்சுப்போம் இல்லையா? கேப்டன் விஜயகாந்த் வந்து இருந்தார். அவரால் முடிஞ்சதெல்லாம் அவரோட ப்ரைமில் இருக்கும்போது பண்ணார். பட் அவரை வச்சு மீம்ஸ் போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தோம். நியூஸ் சேனல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அவர் இறந்து போனதுக்கப்புறம் ஐயோ போயிட்டாரே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி தானே ஒருத்தவங்களும் இருக்கும்போது அவங்கள பற்றின விஷயங்கள் புரிஞ்சுக்காமல், அவங்க போனதுக்கப்புறம் அவங்க காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கி வச்சு கொண்டாடுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இது மேபி நான் ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் திரும்ப பார்க்கும்போது இதுக்கான விஷயங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்போ எந்தளவுக்கு ரீச் ஆகும் தெரில. இருந்தாலும் சொல்லி வைப்போமே அப்படின்றதுனால சொல்லி வைக்கேன். நன்றி, வணக்கம். ஜூன் மாதம் 23 2026 அன்றைக்கி நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். பட் இந்த டைம் ஃப்ரேம் ஒரு மாதத்தில் போடுவேன் என்னன்றது தெரில. இந்த ஜேர்னி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். மேபி வாய்ப்பு இருந்துச்சுன்னா இடையிலையும் சொல்கிறேன்.